ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு எக் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். நம்ம இப்போ 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஊற்றிருக்கேன். அப்புறம் இப்போ இது வந்து கடாய் வந்து நான் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நம்ம ஸ்டாண்டுள்ள உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் அதனுடைய தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ வந்து முட்டை வந்து நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாகவும் வெந்திருக்கு. இப்போ நம்ம எந்த சைஸ் வேணுமோ அது சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன். இது பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த எக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டுக்கு தனியாக. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் அதில் கீறி போட்டிருக்கேன். 2 பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசம் போட்டோன்னா நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் வாசம் நமக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவிக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பீஸெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம இதை கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது கொஞ்சம் கொச்சா போதும். ஏன்னா எல்லாமே நம்மளுடைய இது ரெடி ஆகிடுச்சு. முட்டையில் வந்து அந்த நம்ம மசாலா ஐட்டம் கொஞ்சம் கிரேவியில் இறங்கட்டோன்ற வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்குமே பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.